ஒரு லவ் தான், ஒரு ஃபீல் தான். ஒரு 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 பொண்ணுங்க மனசில் இருக்க ஃபீலை ஒரு ஆளால் கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல் தான். ஆனால் படம் போராடிக்கல, நல்லாயிருக்கு. மஞ்சு மேல் பேச ஒரு ஃபீலிங்கான படம், ஒரு நெஞ்சுக்குள் பாதிக்கப்பட்ட படம். இது ஒரு என்டர்டைன் படம், அவ்வளோதான். சூப்பர், நல்லா இருந்துச்சுண்ணா படம், சூப்பராக இருந்துச்சு. கான்செப்ட் லவ் தான், ஃபன்னாக கொண்டு போகிறாங்க. ஃபன்னோட கடைசியாக எமோஷ்னலாக ஒரு லவ் ஸ்டோரி இப்போ இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, ரொம்ப நார்மல் காமெடியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசி கலாய்க்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட. அவங்களும் புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்தாங்க. ஹீரோயின் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போர்லாம் அடிக்கல, பார்க்கலாம். 2 டைம்ஸ்லாம் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் தான், நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஒரே ஃபன்னாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ணலாம். ஹீரோயின் க்யூட்டாக இருக்காங்க, ஸோ பார்க்கலாம். இல்லை போர்லாம் அடிக்கல, ஜாலியாக தான் இருக்கு. படம் சூப்பராக இருந்தது, பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பர், ரொம்ப ஃபன்னாக இருந்தது, ரொம்ப ரொமான்டிக்காக இருந்தது. அதில் ரொமான்டிக்கே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. ஜஸ்ட் கிட்டிங், அது ரொம்ப சூப்பராக இருந்தது. காமெடி ஓகே, அவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க. இல்ல போர்லாம் அடிக்கல, நல்லா பார்க்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தரும். படம் நல்லாவே இருந்துச்சுண்ணா, எதிர்பார்க்கல. ஆஸ் யூஷுவல் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நல்ல படம். தமிழ் டப்புடுமே எனக்கு ஓகேவாக இருந்துச்சு, கனெக்ட் ஆச்சு. ஹியூமர் ஃபிலிம்ங்கிறனால தமிழில் பார்த்தனால எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அப்படி இல்லைங்க, தமிழ் சினிமா வந்து அது ஒரு ரேஞ்சு தான். மலையாள சினிமாவில் இப்போ வந்துட்டுருக்குறாங்க. நம்மளும் எந்த விதத்துலையுமே குறைஞ்சவங்க கிடையாது. எவ்வளவோ படங்கள் பண்ணியிருக்கோம், இப்போ கொஞ்சம் கமர்ஷியலைஸ் ஆகிருக்கு. இந்த சிச்சுவேஷனில் தான் நிறைய நல்ல படங்களும் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய இன்டர்வலில் வருது அந்த நல்ல படங்கள்லாம். கண்டிப்பாக தமிழ் சினிமாவை வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணலாம். பட் ரெண்டுமே ஒரே லெவல் தான், ஒரே ஸ்டாண்டர்ட் தான். ஓகேங்களா, தமிழ் சினிமா அது ஒரு வேறு லெவல், மலையாள சினிமா அது ஒரு வேறு லெவல். ஓகேங்களா, தமிழ் சினிமாவிலேருந்து நல்ல படங்கள் வரும். சும்மா இப்போ சொல்கிறாங்கன்றதுக்காகலாம் தமிழ் சினிமாவை டக்குன்னு பேசிட முடியாதுல்ல. அதெல்லாம் எதுவும் இல்லை, எவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்க, இனிமேலும் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிற ஒரு கருத்தை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு கோலிவுட் இண்டஸ்ட்ரி அதை ஒத்துக்கணும். மற்றபடி நல்ல படங்கள் வரும். சூப்பராக இருந்துச்சு, எதிர்பார்க்கல. பசங்களாம் சொன்னாங்க அப்போவே மலையாளத்தில் பார்த்துக்கலாம், பட் இது ஓகே தான். எந்த டேரக்டருமே வெளிநாட்டு லவ் சொன்னதுக்கப்புறம் வெளிநாட்டு போகிறதுக்கு இது பண்ண பார்ப்பாங்க. இவங்க போயிட்டு அங்கே போய்ட்டும் பேசுகிற மாதிரி இந்த டேரக்டர் முடிச்சிருக்காரு. படம் சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவலில் இல்லை, ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தோம். இது வரைக்கும் நான் எதிர்பார்க்கல. சும்மா பசங்களாம் கூப்பிட்டாங்கன்னு சும்மா தான் வந்தேன். நல்லா இருந்துச்சு, சீரியஸாக நல்லா இருந்துச்சு. ரொம்ப மமிதா ஆல்ரெடி பிடிக்கும், நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அவரை பார்த்துருக்கேன். நல்லா ஓடுமா, கண்டிப்பாக அந்த படம் ஓடும். எதிர்பார்க்கல, சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. சீரியஸாக அப்படியே ஃபீலிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுண்ணா. எதிர்பார்க்கல சீரியஸாக. ஆமாம், ஒன் சைடில் தான் அப்படியே கண்டதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு படத்தை பார்க்கும்போது கடைசியில் எண்டிங்கில். ஆமாம், கண்டிப்பாக பார்க்கலாம்ண்ணா, நல்லாயிருக்கும். வந்து எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பார்த்தாலும் பார்க்கலாம். காமெடி இருக்குது, எல்லாமே இருக்குது, லவ்வும் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒன் சைடில் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம் படத்தை. நல்லா தான் அப்புறம் இருந்துச்சு, கிரிஞ்சாலாம் இல்லை, சூப்பர், ஓகே தான், பார்க்கலாம். பசங்களோட அந்த பிஹேவியர்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸு ரொம்ப கிரிட்டிக்கலாக நார்மலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது சீரியஸாக மலையாள படம் மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் இருந்தது. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. வித்தியாசமான மலையாள படம் தமிழில் எடுத்திருக்காங்க, நல்லா எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக மலையாளத்தில் நல்லா வந்து இப்போ தமிழில் இது பண்ணி தமிழே நல்லா ஓடி இருக்கு. டப்பிங்லாம் நல்லா எடுத்திருந்தாங்க. எல்லாரோட ஆக்டிங், காமெடி எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. இல்லை ப்ரோ, எங்கேயுமே போடிக்கல, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. எல்லாமே வந்து டார்க் காமெடியாக இருந்துச்சு. நல்லா பசங்க நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதனால் நல்லா ஃபுல்லாக நல்லா ட்ரான்ஸ்லேட் பண்ணதும் நல்லா ஓகே தான், பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். படம் சூப்பராக இருந்துச்சு, நைஸாக இருந்துச்சு. கான்செப்ட்னும் ஒரு ஜெனரல் லவ் எப்படி இருக்கும் அதை வந்து சொல்கிறாங்க. ஒரு கேரிங்கான லவ் எப்படி இருக்கும், அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, ஒரு கப்புள்ஸ் எப்படி எக்ஸ்பிரஸாக சொல்கிறாங்க. இது ஒன் சைட் லவும் காமிச்சு, டபுள் சைட் லவும் காமிச்சிருக்காங்க, ஒரு ரியாலிட்டிக்காக காமிச்சிருக்காங்க. காமெடி சூப்பராக இருந்துச்சு. காமெடி இந்த படம் ஃபுல்லாக காமெடியாக இருந்துச்சு, ஃபுல் டைம் என்டர்டைன்மெண்ட் படமாக இருந்துச்சு. படம் போரே இல்லை, படம் உட்காந்தே ஃபுல் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு, நம்ம லைஃப்பில் நடக்கிற மாதிரி கிளைமேக்ஸ் இருந்துச்சு. மஞ்சுமல் பாய்ஸ்மே இது மாதிரி ஒரு படமும் சூப்பராக இருக்குது, நல்லா இருந்துச்சு. இல்லை ஃபீல் குட் மூவி, ப்ரேம்லோன்னு வச்சுருந்தாங்க, காமெடியும் இருந்துச்சு, லவ் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபீல் குட் மூவி தான். நோ சூப்பராக இருந்துச்சு, ஃபுல்லாக நல்லா இருந்துச்சுண்ணா. ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம், கதை வித்தியாசமாக இருக்குது, எங்களோட ரொம்ப இன்டர்கனெக்ட் ஆகுது. ஸோ பாயிண்ட் வரும், நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. காமெடி சீன்ஸ் வந்து 18+ மாதிரி இல்லாத 18+ படம்னு சொல்லுவாங்க, 18+ கிடையாது, அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த போர் அடிக்கல, நல்லாயிருக்கு. படம் வந்து தெரியா இருக்குது. படம் செம்மையாக இருக்குது. லவ்வர்ஸ்லாம் வந்து பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. படம் காமெடியாக தெரிக்க விடுது, படம் போரே கிடையாது. படம் சும்மா மாஸ் காட்டுது. எக்ஸ்ட்ரீம்லி லவ் ஸ்டோரி,
இந்த பாலச்சந்திரன் மரோஜ் இட் இஸ் வெரி காமெடி வித் ஹியூமர் வித் ரொமான்ஸ். அது ரொம்ப நல்லா இருக்குது. குட் டைரக்ஷன் அண்ட் வெல் ஸ்க்ரீன் பிளே. போரே இல்லை. குட் பஞ்ச் டைலாக்ஸ், குட் ஸ்க்ரீன் பிளே, பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரொமான்டிக் ஸ்டோரி. காமெடியெல்லாம் வந்து நேச்சுரலாக இருந்துச்சு. பக்கா ஒரு இந்த ஜென்ரேஷனுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகிட்டாங்க. இன்னும் அப்கமிங் மூவிஸில் பார்ப்போம். நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒன் சைடில் கனெக்ட் ஆகுது, நல்லா கனெக்ட் ஆகுது. சில இடத்துல நம்ம இன்னும் சிங்கிளாகவே இருக்கோன்னு ஃபீல் பண்ண வைக்கிறது. எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஜேகே வந்து இப்போ நியூ ட்ரெண்ட் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருந்துச்சு. என்ன ரொம்ப பிடிச்சது, இதில் நிறையா காமெடி இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை போர்லாம் எதுவும் அடிக்கல. ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி தான், ஜாலியாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. எல்லோரும் ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் ஆக்டிங் நல்லா இருந்தது. மற்றபடி ஸ்டோரி நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவ்வளோதான். நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. அப்படிலாம் ஒன்றும் தெரியல. தமிழ் ஃபிலிம் மட்டும் தான் இருந்துச்சு ப்ரோ. ஜாலியாக இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. லவ் ஸ்டோரி தான் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக நல்லா என்டர்டைன்மெண்ட். நல்லா இருக்கு. எனக்கு மலையாளம் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் மலையாளத்தில் பார்க்க முடியல, அதனால தமிழ். நல்லா இருக்கு. லாஸ்ட் டைம் பண்ணுறோம். நல்லா இருந்துச்சு. ஹோல் ஃபிலிம் நல்லா இருந்துச்சு. ஆமாம், நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கலாம். இட்ஸ் குட். ரியல் லைஃப்க்கு சிங்க் ஆகுற மாதிரி இருக்கு. இல்லைண்ணா ஒரு பிட்டு போர் அடிக்கல. நானே ஒரு 2 நிமிஷம் லேட்டாக வந்துட்டோம். ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் என்ன நடந்துன்னு தெரில. அதுதான் ஃபீலிங். இல்லை லேக்லாம் இல்லை. இந்த எல்லாருமே பார்க்கலாம். இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். நிறைய ஹியூமர்ஸ் இருக்குது. நேச்சுரலான ஹியூமர்ஸ் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கலாம். சூப்பர் படம் சார். படம் பிகினிங்லேருந்து நானும் மலையாள படம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். அருமையான தமிழ் படம். அதே போல் தமிழ் டப்பிங் மாதிரியே தெரியல. எல்லோரும் ரசித்து பார்க்கலாம். குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம். யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப தத்ரூபமான காமெடி. லைஃப் பார்க்குற மாதிரி இருக்குது சார். இந்த படம் பார்க்குற மாதிரி இது வேறு ஒரு லெவல் சார். இந்த படம் நிஜமாக வேறு லெவல். நல்ல படம் போகும். சூப்பர் படம் சார். மலையாள டைரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க சார். அது இன்டர்நேஷ்னல் லெவல் சார். இது ஒன்றும் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. இந்த படம் இங்கிலீஷில் டப் பண்ணால் கூட இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது சார். ரொம்ப அருமையான படம். நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். தமிழ் இந்த மாதிரி படம் வரும் சார். வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை விட கம்மியாக தான் வருது. இது வந்து வேறு லெவல் சார். நிஜமாகவே நான் 3-4 வருஷமாக தொடர்ந்து படம் பார்க்குறேன்ல. இது வேறு லெவல் சார். ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்த கமல்ஹாசனை பார்க்குற மாதிரி இருந்தது இந்த படத்தில். லவ் ஸ்டோரி அந்த அளவுக்கு ரொமான்டிக் லவ். மலையாள படங்கள் வந்து நல்லா சிம்பிளாக எடுத்தாலும் ரொம்ப ப்ரொடக்டிவாக எடுக்கிறாங்க. எஜுகேட்டிவாக இருக்குது.